காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே. அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்கு அறக்கட்டளை மற்றும் சமூக பொறுப்பு நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் என்ற புதிய இணையதளத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழகத்தில் 38 மாவட்டங்களை சேர்ந்த அரசு மருத்துவமனைகளில் அதனுடைய கட்டமைப்புகளை பலப்படுத்தக்கூடிய வகையிலும் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கும் தனியார் நிதி ஆதாரத்தோடு பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொள்வதற்கு பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்காக நலம் டிஎன் என்ற இணையதளம் என்பது இன்றைய தினம் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நலம் டிஎன் என்ற இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த இணையதளத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் யாரேனும் தொடர்ந்து அந்த நிதி ஆதாரத்தை வழங்கக்கூடிய வகையில் நன்கொடை வழங்க முன்வரக்கூடிய பட்சத்தில் இந்த இணையதளத்தை அணுகி நேரடியாக நன்கொடையை வழங்க முடியும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய பெரு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பை பெற்று பொது சுகாதாரத்துறைக்கு தேவையான கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான மேம்படுத்தக்கூடிய பணிகள் இந்த செயலி மற்றும் இணையதளம் மூலமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தோம்னா பல்வேறு பெரு நிறுவனங்களிடமிருந்து 2,60,00,000 மதிப்பிலான நன்கொடைகள் சம்பந்தப்பட்ட இந்த இணையதளத்தின் மூலமாக பொது சுகாதாரத்துறைக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் முன்னிலையில் ஒரு சில பெரு நிறுவனங்கள் இந்த நன்கொடையை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறக்கூடிய தனிநபர்களும் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நன்கொடைகளை தாராளமாக வழங்கலாம் அப்படின்றதையும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் தங்களால் முயன்ற நன்கொடைகளை வழங்கக்கூடிய பட்சத்தில் அது சுகாதாரத்துறையுடைய பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அந்த மருத்துவமனைகளில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகியவை வெளிப்படையாகவே சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் பலரும் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து மருத்துவ சேவையை ஆற்றி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாங்கள் படித்த மருத்துவ கல்லூரிக்கு ஏதேனும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நன்கொடையை சம்பந்தப்பட்ட இந்த இணையதளத்தின் வாயிலாக வழங்க முடியும். இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய நன்கொடைகளுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு தேவையான அனைத்து விதமான பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுமக்களும் அரசு மருத்துவமனைகளால் சிகிச்சை பெற்று பயன்பெறக்கூடிய பட்சத்தில் அவர்களால் இயன்ற உதவியையும் பொதுமக்களும் வழங்கலாம் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. இது நிபந்தனை இல்லை என்றாலும் கூட பொதுமக்கள் தாமாக முன்வந்து வழங்கலாம் என்ற ஒரு உத்தரவை சுகாதாரத்துறையின் தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் ₹500 மட்டுமே.